வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களோடு பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. வாழ்வெல்லாம் பாட்டு. என்னுடைய டீனேஜ் பருவம் அப்படிங்கிறது 70s கட்டம் தான். அந்த சமயத்திலிருந்து தான் நான் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய 10 வயசு 8 வயசுலேருந்தே நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் எங்கள் ஏரியாவில் திருச்சி பொன்மலையில் சூப்பராக இருக்கும். எப்படி கடல் சுற்றிய நம்ம உலகம் அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பொன்மலை பட்டி, அங்கே சரவணா தேட்டர்னு அன்னை தேட்டர்னு 2 டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு. அப்புறம் மேல கல்கண்டார் கோட்டை அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சண்முகா மேகலா அப்படிங்கிற தேட்டர். இந்த பக்கம் பார்த்தாக்கா அரியமங்கலம், அங்கே சரோஜா ராஜா அப்புறம் அலங்கார்னு ஒரு தேட்டர் ஒன்று வந்தது. இப்படி அதை தவிர நாங்கள் ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்ததுனால ரயில்வே சினிமானே ஒரு தேட்டர் உண்டு. அந்த ரயில்வே சினிமாவில் மற்ற தேட்டர்களோட காசு கம்மி, அங்கே டாக்ஸ் கிடையாது போல இருக்கு, அங்கே காசு கம்மி. அங்கேயே இப்படியாக என்னுடைய வாழ்க்கை அப்படி சினிமா தேட்டர்கள் சூழதான் ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் நான் சினிமா தேட்டர்லையும் வேலை பார்த்தேன். இப்பெல்லாம் எனக்கு என்ன ஆரம்பிச்சதுனாக்கா, ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் போய் அப்போ பாட்டு புஸ்தகத்தை வாங்கி சேகரிக்கிறது தான். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 800 படத்தினுடைய பாட்டு புஸ்தகங்களை நான் சேகரித்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் யாராவது நண்பர்களுக்கு அப்படியே கொடுத்துட்டேன். நான் ஒரு அக்கா சில பாட்டெல்லாம் எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அக்கா கல்யாணமே ஆகலை, 38 வயசு அப்போ. இப்போ அந்த அக்கா உயிரோட இல்லை. அவங்களுக்கு நான் பாட்டெல்லாம் கொடுத்துட்டேன். நிறையா பாட்டு புஸ்தகம்லாம் வச்சுருந்தேன். சரிக்கா எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஒரு பெரிய பெயினாக இருந்தது அந்த அக்காவுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 58 வயசு அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் கூட நான் அவங்கள போய் பார்த்தேன். இறந்து போயிட்டாங்க, கல்யாணமே ஆகலை. அப்போ இந்த மாதிரி பாடல்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது எனக்கு சில பாடல்கள் ரொம்ப தாளம், அந்த நமக்கு ராகம்லாம் தெரியாதுங்க, நமக்கு பெருசாக பாடவும் முடியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய பாட்டு கேட்டிங்கனாக்கா இது ஏதோ ஒரு பாட்டுலேயே இது ஒரு புது தினுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னாலே ஒரு எனர்ஜி அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் பாட்டை ஏதாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டை எடுத்து கேளுங்க, அது நமக்கு ஒரு எனர்ஜியை தருதா இல்லையான்னு பாருங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், அடிச்சு சொல்றேன்ல, துண்டை போட்டு தாழ்றலாம் அப்படின்னு அது மாதிரி சொல்றேன் நான். அப்படி சந்திரோதயம் அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த அந்த படத்துல கவிஞர் வாலி அவர்கள் பாட்டு எழுதியிருப்பாரு, எம்எஸ்வி அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இந்த பாட்டு அது ஒரு அட்டகாசமான ஒரு தாளம்ங்க. அது என்ன ராகம் அப்படிலாம் எனக்கு தெரியாது. டிஎம்எஸும் குறைவாருங்க, அப்படியே மயங்குவார், அப்படியே நம்மளை மயக்கிறதுக்காகவே. அதே போல சுசீலாமாவுடைய குரலும் அப்படிதான் நம்மளை மயக்கி போடும். அந்த பாட்டு சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ. இந்த பாட்டினுடைய ஸ்டைலை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த பாட்டை நீங்கள் தயவு செய்து ஒரு முறை இந்த பாட்டை கேளுங்க. எந்தெந்த வகையிலெல்லாம் வாலி அவர்கள் பின்னிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். சந்திரோதயம், எம்ஜிஆருடைய பேரு ராமச்சந்திரன் இல்லையா, எம்ஜி ராமச்சந்திரன். இது படத்தினுடைய பேரு சந்திரோதயம். இங்க பாட்டு வரிய கவனிங்க. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ பொன்னோவியம் என்று பேரானதோ என் வாசல் வழியாக வளம் வந்ததோ. எல்லாமே தோதான், ஓ நெடில்ல தான். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ பொன்னோவியம் என்று பேரானதோ என் வாசல் வழியாக வளம் வந்ததோ அப்படின்னு அதுல பாருங்க, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அதோ அப்படின்னு சுசீலாமாவுடைய குரல், ஜெயலலிதா பாடுறது. குளிர் காற்றுக்கில்லாத மலரல்லவோ கிளி கொத்தாத கனியல்லவோ. குளிர் காற்றுக்கில்லாத மலரல்லவோ கிளி கொத்தாத கனியல்லவோ. நிழல் மேகம் தழுவாத நிலவல்லவோ. சந்திரன் சொன்னார் இல்லையா, அதனால
இங்க வரும் பாருங்க. நிழல் மேகம் தழுவாத நிலவல்லவோ, நெஞ்சோடு நீ சேர்த்த பொருளல்லவோ, என்னாலும் பிரியாத உறவல்லவோ. இப்ப பாருங்க. இளஞ்சூரியன் தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. எப்படி இதுல என்ன சொல்றாரு? இளஞ்சூரியன் சொல்லிட்டாரா வாலி? இளஞ்சூரியன்னா உதயசூரியன். இளஞ்சூரியன் உதயமாயிட்டு இருக்கிறதுனால அது இதே சொல். உச்சிக்கு போனதானே அது முதிய சூரியன். இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே கருப்பு சிகப்பு இல்லையா, அந்த செவ்வானமே உந்தன் நிறமானதோ அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் அப்ப திமுகவில் இருந்தாரு. அதனால சந்திரோதயம்னு பேரு. எம்ஜி ராமச்சந்திரன், இங்க இளஞ்சூரியன். திமுகனாலே எம்ஜிஆர் தான், உதயசூரியனாலே எம்ஜிஆர் தான் அப்படின்னு அங்க அந்த அன்னைக்கு பரபரப்பா இருந்த காலகட்டம் அது. எம்ஜிஆர் ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்த காலம் அது. இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. இசையில ரொம்ப இறைச்சலா இல்லாம ரொம்ப அழகா பாடப்பட்டிருக்கும், இசைக்கப்பட்டிருக்கும். விஸ்வநாதன் ராமூர்த்தி கொண்டுடுப்பாங்க அந்த பாட்டு. அடுத்தாப்புல முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, உள் நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ, முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, உள் நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ. உடனே அவரு சங்கீதம் பொழிகின்ற மொழியல்லவோ, சந்தோஷம் வருகின்ற வழியல்லவோ, என் கோவில் குடி கொண்ட சிலையல்லவோ. என்ன வரிகள் பாருங்க. சிரிப்பு, முத்து ஆரம், அதே முத்துக்கள்னா வெள்ளை நேரத்துல அந்த முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, உள் நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ, சங்கீதம் பொழிகின்ற மொழி அல்லவோ. நீ பேசுறதே சங்கீதம் தான், போ லாங்குவேஜே சங்கீதம் தான். சங்கீதம் பொழிகின்ற மொழி அல்லவோ, சந்தோஷம் வருகின்ற வழி அல்லவோ, என் கோவில் குடிகொண்ட சிலை அல்லவோ. எப்படி வார்த்தைகள் பாருங்க. சுசீலாமாவுடைய வாய்ஸ் பாருங்க, என்ன வரிகள்ங்க கவிஞர் வாலி. அலையோடு பிறவாத கடல் இல்லையே, நிழலோடு நடக்காத உடல் இல்லையே, துடிக்காத இமையோடு விழியில்லையே, துணையோடு சேராத இனம் இல்லை. எந்த இனமா வேணா இருக்கட்டும், மிருக இனம், பறவை இனம், மனித இனம், எதுவா வேணாலும் இருக்கட்டும். அதுக்கு தான் அந்த வார்த்தை. அலை இல்லாம கடல் ஏது, நிழல் இல்லாம உடல் எங்க இருக்கு? நிழல் இருக்குமே, உடல்னு இருந்தா நிழல் இருக்குமே. துடிக்காத இமைகள் இருக்கா பாருங்க. அலையோடு பிறவாத கடல் இல்லையே, நிழலோடு நடக்காத உடல் இல்லையே, துடிக்காத இமையோடு விழியில்லையே, துணையோடு சேராத இனமில்லையே. அடுத்த வரி, என் மேனி உனதன்றி எனதில்லையே. என் மேனி என்ன உனது இல்லாம என்னுடையது நினைச்சியா? என்னது இல்லடா, உன்னதுதான்டா அப்படின்னு. எழிலோடு எழில் சேர்த்து இமை மூட ஓட்டிய பஸ். கொஞ்சம் வாருங்க மனுஷன். எழிலோடு எழில் சேர்த்து இமை மூடவோ, எனக்கு இந்த சுகம் வாங்க துணை தேடவோ, மலர் மேனிதனை கண்டு மகிழ்ந்தாடவோ, மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ, கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ, இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ அப்படின்னு வரும். நான்
என் வாழ்க்கையில ரசித்த காதல் பாடல்கள்ல முக்கியமான பாடல்கள்ல இந்த சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ பாடலும் உண்டு. எம்ஜிஆர் கொள்ளை அழகுல இருப்பார், ஜெயலலிதா அவ்வளவு கிளாமரா இருப்பாங்க. வாலியினுடைய பாட்டு, இசை எல்லாமே அவ்வளவு அழகா கனக்கச்சிதம்னு சொல்ற மாதிரி பொருந்தி இருக்கும். இந்த பாட்டை அப்படியே தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டினதுல டிஎம்எஸ் அவருடைய குரலுக்கும் சுசிலாமாவுடைய குரலுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கு. கேட்டு பாருங்க, வாழ்வெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பீங்க. வணக்கம்.